இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பார்த்துருவோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாகத்தான் இருக்குது. உங்களின் தைரியமும் அதிகரிக்குது. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. அந்த காரணத்தினால உங்கள் சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியுது. பணியிடத்தில் சில பிரச்சனைகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தனிமை உங்கள் கவனத்தை ஈர்க்கும். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பின் உதவியுடன் அந்த சவால்களை எல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியும். மாணவர்களுக்கு அனுகூலமான காலமாகத்தான் இருக்குது. வேலை செஞ்சிங்கன்னா சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். அதே வேளையில் வியாபாரம் செஞ்சிங்கன்னா வெற்றிகரமான காலத்தை பெறுவீங்க. எல்லா பணிகளையும் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டி வரும். அதன் மூலம் வெற்றி படிக்கட்டுகளில் ஏற இந்த மாதம் உதவும். உழைக்கும் நபர்களின் 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார். உங்கள் பணியில் ஈடுபாடு குறைவாக உணர்வீங்க. மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் ஏற்படும். அதனால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகுது. சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். மற்றும் வேலையில் விரிவான சிக்கல்கள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். உங்கள் 7வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனின் தாக்கம் இருக்குது. மேலும் 3வது வீட்டில் சனி பகவான் இருப்பதனால 5வது வீட்டில் குரு இருப்பதால் வியாபாரத்தில் அபரிமிதமான வெற்றியை பெறுவீங்க. மாதம் முழுவதும் குரு உங்களின் 5ஆம் வீட்டில் இருப்பதனால புதிதாக ஒன்றை கற்கவும் எழுதவும் படிக்கவும் வேணும் என்ற ஆவல் உண்டாகுது. அதன் காரணமாக கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்தி கவனத்துடன் படிப்பீங்க. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் சொந்த திறனை அடையாளம் காணும் வாய்ப்பு பெறுவீங்க. இது உங்கள் படிப்பில் நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 2வது வீட்டில் இருக்காங்க. குடும்பத்தில் பரஸ்பர நல்லிணக்க உணர்வை உருவாக்கும். 4ஆம் மற்றும் 10ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேது இருப்பதனால குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை ஏற்படும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் கவனிச்சுக்கிடுவாங்க. மேலும் புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை வழங்குவாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து சற்று தனிமைப்படுத்தப்படுவீங்க. உங்கள் தாய் மற்றும் தந்தையின் உடல்நிலை மோசமடைவதை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் அன்பை ஏற்றுக்கொள்ளவும் புரிஞ்சு கொள்ளவும் அங்கீகரிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் இதயத்தில் உள்ள அனைத்தையும் அவர்களுடன் பகிர்ந்துக்கிருவீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். மாத தொடக்கத்தில் திருமண வாழ்வில் காதல் அதிகம் இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 7வது வீட்டை முழுமையாக காட்டுது. இது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையேயான அன்பை அதிகரிக்கும். சனி பகவான் நீதி சவால்களை சமாளிக்க உங்களுக்கு உதவுவார். அதனால் நீங்கள் வாய்ப்புகளை இழப்பதை தவிர்க்கணும். இந்த மாதம் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அதை நீங்கள் கைப்பற்றினால் நல்ல நிதிநிலையை அடைய உதவும். சனி பகவான் 3வது வீட்டில் இருப்பதனால உங்கள் சவால்களை எதிர்கொள்ள விரும்புகிறீங்களா அல்லது விட்டு கொடுக்க விரும்புகிறீங்களா என்பதை அவர் சோதித்து பார்ப்பார். உங்களுக்கு சோம்பலை தருவார். உங்கள் உணவு பழக்கம் மற்றும் குடிநீரில் முழு கவனம் செலுத்துங்க. ஏன்னா இவை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழன் என்று விரதம் இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாதத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் துணிவுடன் இங்கே இருப்பீங்க. தொழில் புரியும் தனுசு ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தொழிலில் சவால்களை உற்சாகத்துடன் எதிர்கொள்வீங்க. உங்களின் நேர்மறை ஆற்றல் மூலம் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிடுவீங்க. மேலும் இலக்குகளை அமைச்சு அதில் வெற்றியும் பார்ப்பீங்க. உங்கள் கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் நல்ல பலனை அளிக்கும். பொருளாதாரத்தில் ஆதாயங்கள் இருக்கும். உங்கள் கடின உழைப்பு மற்றும் சாதுரியமான முடிவுகளை உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடும். இந்த புதிய ஸ்திரத்தன்மை உங்களுக்கு இன்பத்தையும் எதிர்கால நன்மையையும் அளிக்கும். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்களுடன் கண்டிப்பாக நல்ல பிணைப்பு ஏற்படக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க. வேலையில் சிறு பதட்டப்படுவீங்க.
ஆனால் உங்கள் நகைச்சுவை உணர்வு மூலம் அதனை நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இந்த மாதம் தந்தை அல்லது ஆன்மீக வழிகாட்டியுடன் மோதல்களை கொண்டுட்டு வரலாம். காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். உங்களின் அனுசரித்து போகும் இயல்பு உங்கள் துணையை காந்தம் போல கவரும். இருவருக்கும் இடையே நெருக்கத்தை இது அதிகரிக்கும். இந்த மாதம் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய உறவுகள் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் சில சமயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். என்றாலும் உங்கள் சாதுரியம் மற்றும் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் நிலைமை சீராகும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சலசலப்பு காரணமாக இந்த மாதம் நீங்கள் மன அமைதி சற்று குறைந்தே காணப்படுவீங்க. தியானம், யோகா போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதியை பராமரிக்கலாம். கணவன் மனைவி உறவு இன்பமளிக்கும் வகையில் இருக்கும். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து நடப்பது, ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதன் மூலம் பிணைப்பு வலுப்பெறும். இளம் வயது அன்பர்கள் மனதில் புதிய காதல் அரும்பு வளரலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் கையில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை செழிப்பாக இருக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. அபாயங்களை சந்திக்கும் திறன் மூலம் லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய வழக்கமான வருமானம் லாபம் மட்டும் இல்லாமல் ஊக வணிகம் மூலமாகவும் ஆதாயங்கள் பெருகும். இந்த எதிர்பாராத திடீர் லாபம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த செல்வங்களை நீடித்த செல்வமாக மாற்றலாம். தொலைநோக்குடன் முதலீடு செய்யணும். எதிர்காலத்தை திட்டம் போடணும். முயற்சிகளை மேற்கொள்ளணும். தொழில் முனைவோர் மனப்பான்மை புதிய வருமான ஆதாரங்களை ஆராய வைக்கும். உங்கள் படைப்பாற்றல் திறன் நிதி விஷயங்களில் பெருகும். பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு எதிர்பாராத பரிசு இந்த மாதம் நீங்கள் பெறலாம். பரம்பரை சொத்துக்கள் மூலம் சாதகமான முன்னேற்றம் வரலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் தொழில் இந்த மாதம் சிறப்பாக நடக்கும். தொழிலில் நீங்கள் ஒரு மாறுபட்ட நிலையை பார்ப்பீங்க. வாடிக்கையாளருடனான அணுகுமுறை மற்றும் தொடர்பு பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவமான முறையில் போகிறனால முன்னேற்றம் கொடுக்கும். சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிப்பீங்க. வலுவான உறவுகளை ஏற்படுத்திக்கிறீங்க. இருந்தாலும் வழிகாட்டிகளுடன் சாத்தியமான கருத்து வேறுபாடுகள் உட்பட வழியில் சில இடைஞ்சல்கள் இருக்கும். இந்த மாதம் கடினமான கற்றல் அனுபவங்களை கொண்டு வரும். சிறப்பான பணியாக இருந்தாலும் சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் அர்ப்பணிப்புடன் மனப்பான்மையை பேணுவது உங்களுக்கு பலமாக இருக்கும். தொழில் ஒப்பந்தங்களை நீங்கள் நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. இந்த நிதி செழுமையை நிலைநிறுத்துவதற்கு பொறுப்பான மேலாண்மை மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடு வலியுறுத்தப்படுது. இந்த மாதம் கருணை மற்றும் புரிதலுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் திறன் ரொம்ப முக்கியமானது. வணிக ஒப்பந்தங்களை திறந்த மனதுடன் அணுகுவது மற்றும் சமரசம் செய்வதற்கான விருப்பத்துடன் செயல்படுவது நல்லது. லட்சியங்கள் உயருது. என்றாலும் பிப்ரவரியில் செயல்பாட்டு விரிவாக்கம் புத்திசாலித்தனமான போக்காக இருக்காது. ஏற்கனவே உள்ள செயல்பாடுகளை மேம்படுத்துறது, செயல்முறைகளை நெறிப்படுத்துறது, மேலும் தற்போதைய வளங்களை அதிகப்படுத்துறது, இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகள் அல்லது ஆலோசகர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறவும். நிறுவனத்திற்குள் தலைமைத்துவ முரண்பாடுகள் ஏற்படலாம். முக்கிய வணிகம் செழித்து வளரும். அதே வேளையில் புதிய முதலீட்டு வாய்ப்புகளையும் பல்வகைப்படுத்துதலையும் ஆராய்வது எதிர்காலத்திற்கு ஒரு புத்திசாலித்தனமாக உத்தியாக கருதப்படுது. தனுசு ராசி அன்பர்கள் தொழில் முனைவோர் தங்கள் சிறகுகளை விரித்து புதிய எல்லைகளை ஆராய ஊக்குவிக்கப்படுறீங்க. உங்கள் உத்தியோகம் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும். கடந்த மாதம் இருந்து வந்த நோயிலிருந்து மீள்வீங்க. நோயற்ற வாழ்வு இருக்கும். என்றாலும் சிறு உடல் அசௌகரியங்கள் நீடிக்கும். ஆனால் நீங்கள் உற்சாகத்துடனும் துடிப்புடனும் செயல்படுவீங்க. அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கிறணும். அதுதான் நல்லது. முறையான தூக்கம் தேவை. ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். ஊட்டமளிக்கும் செயல்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. கிரகநிலைகள் அனுகூல பலன்களை அளிக்கும் வகையில் இருக்கும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படலாம். மேலும் மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிஞ்சுக்கிடுவாங்க. கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 10, 11, 12, 13, 17, 18, 19, 20, 25, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 4, 5, 6, 7, 21, 22 மற்றும் 23. இதுவரை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் நண்பர்களே.
இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.